ஒவ்வொரு நம்ம விசுவாசம் வேணும், நம்பணும். விசுவாசங்கிறது நம்ம நம்பிக்கை. இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட நம்ம போய் பார்ப்போம். அவர் நம்மளுடைய பாவங்கள் துக்கங்கள்லாம் சுமந்தார், சிலுவையில் அறைந்தார், பாடுபட்டார். எதற்காக? நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிறதுக்காக. நம்ம அறியாமையில் இருக்கிறோம். நம்மளோட வந்த பின்னணி பார்த்தீங்கன்னா ஒரு அறியாத குடும்பமா இருக்கும், விக்கிரக வழிபாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்து நம்ம மாறி போடும்போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சந்ததி, அடுத்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இன்னைக்கு உள்ள காகர வைக்கிறது நம்மளுடைய குழந்தைகளுக்காக, நம்மளுடைய உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்களுக்காக, மனைவிகளுக்காக, அவங்களுக்குதான் நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான இருக்கணும்னா என்னை தொட்ட இயேசு, என் குடும்பத்தை தொட்ட இயேசு உங்களையும் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எத்தனையோ பாடுகளை அவரை பற்றுக்கொள்ளணும். அதிகாலை கிளம்பு ஒண்ணும் இல்லை, அவரை பார்த்து தாவீதின் குமாரே எனக்கு மனம் இருங்க, ஏசப்பா எனக்கு மனம் இருங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் நம்ம ஒன்றும் பெரிய ஜபம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதில் காசை எதுவும் படவில்லை, இது பண்ணவில்லை, வழிபாடு எதுவும் கிடையாது, எதுவுமே தரவில்லை. அவரை நோக்கி நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கண்டிப்பா அதுல பாத்தீங்க. எந்த ஒரு காரியத்திலும் நம்ம ஜெயம் கொள்ள, வெற்றி கொள்ள நம்ம திருப்பி நடக்கும். படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நம்மள இருக்கும். அதோட ஒரு பெரிய நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு எங்க போனாலும் பாவம் 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 பெருகிட்டே இருக்கு. அது பாத்தீங்கன்னா அநேக ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, அது இல்ல, சண்டை போவோம் பாவங்கள் இருந்தாலும் அதன் மத்தியில் அற்புதமா நடத்திட்டு இருக்காரு. உங்களுடைய குடும்பங்களே சண்டைக்காரன் இல்லாம இருந்தாலும் அதை நம்ம ஒரு விட்டு போகும்போது, ஒரு சமாதானம் இருக்கும்போது இந்த ஒரு சிறு சாட்சியை தேவன் ஆசீர்வதிக்கணும். அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனையோ பேர்களுக்கு யோசனை அறிவித்தாலும் அவர் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்காக அவர் வருவார். அதற்காக தான் இந்த உலகம் இதுவரை காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாலிபர்கள் என்பனும் வாலிபர்களாம் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக இன்றைய அந்த இயேசு மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அநேக அற்புதங்களை செய்தார். வசனத்திலே பைபிளை படிக்கும்போது எண்ணற்ற அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, நடக்காது என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். அந்த காரியம் நமக்கு இருந்துமே ஆயத்தமாயிருக்கும். ஆனா பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கணும். அதனது நேரத்தில் அதன் காலத்திலே அந்த ஒரு காரியத்தை அவர் நடத்தி கொடுப்பார். இந்த ஒரு சிறு சாட்சியை ஆசீர்வதிக்கிறேன். சொன்ன இந்த நேரத்துக்கு தன்னை கொடுத்த கர்த்தருக்குரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதித்து இந்த பட்டணம் எல்லாம் இயேசுவுக்காக தெரிந்த பட்டணம், ராஜ்மதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகணும்.